கும்பிட்றத பத்தி மட்டும் நீ பேசு. சாகாம சாமி கும்பிட்றத நான் பார்த்துக்கிறேன். உங்க அப்பா கிட்ட வட்டிக்கு வாங்கினவங்க கொஞ்சமா தான் இருப்பாங்க. ஆனா வாங்கிட்டு முழுகாம போன பொண்ணுங்க ஏராளம்டா. பருவ வயசு, பட்டாம்பூச்சி மனசு, பார்க்க துடிக்கும் வயசு. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இது கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஒரு ஜீவன்தான் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. நல்ல சிவரஞ்சலி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை உடலும் மனமும் தழுவும் பொழுதில் உருகும். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. சேர அணை தாண்டி வரவில்லையோ. ஆசைகள் அலைப்பாய ஆனந்தம் பெறவில்லையோ. வரும் நாளெல்லாம் இனி மதனோற்சவம். வளையோசைதான் நல்ல மணி மந்திரம். நடுராத்திரி சுதியும் லயமும் சுகமாய் இணையும் தருணம். ஒரு ஜீவன்தான் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும்
தெரியுமா சிட்டு? உன் பருவமேனி லட்டு, தூங்காதடி மலர் மொட்டு, திசை இருக்கும் சீட்டு லட்டு, போகலாமா பெட்டு? யோ, நானும் இது வரைக்கும் உன்னை பாவம்னு நினைச்சேன். ஏன் லாபம்னு நினைச்சுக்கா? தை மாசம் தாலியை கட்டி விட்டா மாசியில் உன்னை மசக்கி ஆக்கி விடுறேன். ஆகுவையா ஆக்குவ. லோடு ஏற்றி விட்டுட்டு மாங்காய் திங்க வச்சுட்டு போயிடுவேன். மரியாதைங்கிறது கிளம்பியா? சிட்டு, நீ பூத்துல இருக்கிற, நானு யூத்துல இருக்கிறேன். யாரு? 2 பேரும் சேர்ந்தவனு வச்சுக்க, சும்மா ஜில்லுன்னு இருக்கு. யோ, யாரு நீ? யூத்து கேள்ட்டு போயல. எதுக்கே இதெல்லாம் உனக்கு? யோ, மரியாதை இப்ப இருந்து போறியா இல்லையா? நீலாம் உதப்படதான் சரிப்படுவ போல இருக்கு. உதப்பட்டாலும் பரவாயில்ல சிட்டு, இந்த சனப்பட்டா போத சிட்டு. யோ, இது வரைக்கும் நான் வாயில தான் பேசிட்டு இருந்தேன். இல்ல கண்ணுல பேச போறியா? இல்ல, கால்ல இருக்கிறத கையில எடுத்து வச்சு பேச போறேன். சிட்டு, நீ அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஏன் நெஞ்சில மட்டும் அடிச்சிடாத. யோ, இந்த நேரம் பார்த்து எங்க அப்பங்காரம் வந்து தொலைய மாட்டேங்கிறானே. ஓஹோ, ட்ரெங்கால் போட்டு அவனை வர சொல்லி சந்தோஷமா போச்சு. பரிசம் போடுறத பத்தி படக்குன்னு பேசிவிடு. ஆமா ஆமா, நீ வந்ததோட ராங்கா பேசிட்டு இருக்கிற. எங்க அப்பா வந்தாருன்னு வை, உன்னை மிஸ்டு கால் அர்ஜென்ட் கால் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சிருவோம். ஜாக்கிரதை. சுட்டு, அனுப்புறதா அனுப்புற, என்னை நல்லாச்சு பத்திரிக்கா அனுப்பு. வாயா, மாட்டு ஆஸ்பத்திரியில அங்க அமுச்சு வச்சு உன்னை மறுக்கையா பண்ண சொல்றேன். அப்படியே சமாச்சாரம். என்னை கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை மட்டும் சத்தியமா விடவே மாட்டேன். யோ, வாயா, இதே மூக்கு கீழே 2 ஒழுகிட்டு இருக்குது. என்னது? யோ, சளி மாதிரி தொடைய இருக்கும். யோ, முதல்ல இப்ப இங்க இருந்து நீ போக போறியா இல்லையா? சரி, ஓகேன்னு சொன்னா உடனே நான் போறேன். வான்னு சொன்னு வச்சுக்க, தாலியோட வரேன். ஆமா ஆமா, நீ எப்படி மாமன் மகன் பாரு. நீ தாலி கட்ட வருவேன்னு கழுத்தை நீட்டிட்டு இருக்கணும். சிட்டு, சொந்தத்துல கட்டுனான்னு வச்சுக்க, சுகமா இருக்காது. ஆனா இந்த வந்தவனை கட்டு, வாழ்க்கைய வசதியா கொண்டு வர. பல்லு வலிக்கு பல வருஷம் இருக்க மாட்டேங்குது. யோ, என் வாழ்க்கை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு நாளைக்குள்ள பிரசவம் மாட்டுக்கு. வா, வந்து நீ தான் பாரசானி. சரி சரி, உன் வேலை போய் பாரு. எனக்கு உள்ள வேலை இருக்குது, கிளம்பு. டேய் ரமேஷ், 10 மணி ஆனா பார்ட்டிக்கு போயிடுற, ராத்திரி பூரா விருந்துல கலந்துக்கிற, அழகான பொண்ணை பார்த்தா அள்ளி அள்ளி கொடுக்குற நீ, உங்ககிட்டே கிடக்கிற எனக்கு கிள்ளி கொடுக்க மாட்டேங்கிறியாடா. விஜய், ரசனை இல்லா வாழ்க்கை வாழ இந்த ரமேஷ் பிறந்தவனே இல்லடா. சொர்க்கத்தையும் சுகத்தையும் இந்த பூமியிலே அனுபவிக்காதான் புது ரோட்டே போட்டு வச்சிருக்காண்டா. டேய், அச்சடிச்ச கரன்சி நோட்டு உன் பெட்டியில அடுக்கடுக்கா கிடக்கு. வலை போட்டு வாங்குறத விட விலை போட்டு உன்னால வாங்க முடியும்டா. டேய், சீசனுக்கு வர்ற பழத்தை சின்சியரா டேஸ்ட் பார்க்கணும். அதுதான் நான் போட்டு வச்சிருக்கிற தனி கணக்கு. காயத்ரியோ கல்பனாவோ இருக்கிற வசதியிலேயே இழுத்து முடிச்சிடணும்டா. டேய் ரமேஷ், ரீசெண்டா ஒரு புது முகத்தை பார்த்தேன்டா. அப்படியா? உடனே எனக்கு அதை அறிமுகப்படுத்தணுமே. நரி முகத்துல முழித்த மாதிரி நாளைக்கு உன்னை அறிமுகப்படுத்துறேன். டே விஜய், ஆத்து மீனுக்கும் குளத்து மீனுக்கும் ஆசைப்படுறவன் இல்லைன்னு தான் ரமேஷ். ஆழமான கடல்ல இருக்குல்ல அதிசய மீனுக்காக ஆசைப்படுறவன் தான் இந்த ரமேஷ். இதை புரிஞ்சு நடந்தா உனக்கு தான் நன்மை. நன்மை இருக்குதோ இல்லையோ, உண்மை இருக்குதுன்னு நீ சொல்ற. விலை போட்டு தேடுறதை விட
வளம் போட்டு தேடுறதை தாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா. டே ரமேஷ், நீ பேஞ்சாதான்டா மழைக்கு மதிப்பு, காஞ்சாதான் வெயிலுக்கு மதிப்பு, காஞ்சாதான்டா அதுக்கு மதிப்பு. என்ன செய்யறதுடா? உனக்கு பொருத்தமான ஜாதகத்தை நான் தேடி போறேன். கிடைச்ச ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். மேட்சிங்கை பத்தி நீ தாண்டா சொல்லணும். டே, கேட்சிங்க மட்டும் நீ பாரு, மேட்சிங்க நான் பார்த்துக்கிறேன். போல பொத்தி அணைப்பே